ஏன் அவர்கள் சென்னையில் ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்கள் வணிகம் புரிய வேண்டும் என்றால் all the employees should come to Chennai, go to Andhra Pradesh to purchase the for all the tobaccos and also to stay in Chennai and do the business. Then they started this business all over India, and ITC is the great brand in India. So I am very happy to know ITC taking an initiative to celebrate World Disabled Day in Chennai. ஆகவே இந்த ஜெனரல் மேனேஜர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மிஸ்டர் ஹசன் ஃபாதர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அந்த காலத்தில் எம்பியாக இருக்கிற போதும் சரி, அவர் அதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, அவர் எப்போதும் எல்லோரும் சிரித்த முகத்துடன் அன்புடன் பேசக்கூடியவர். அனைவருக்கும் சரி 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 அனைவருக்கும் அன்புடன் பழகக்கூடியவர். அவருடைய மகன் அதே போலதான், எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவரை எனக்கு நல்லா தெரியும். அவரை இதுக்கு நியூயார்க்கு கூட சமீபத்தில் ராகுல் காந்தி அங்கு சென்றிருந்த போது இவரை அழைக்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து ஒரு நியூயார்க்ல இருந்து என்னை கூப்பிட்டாரு. நான் அவரோட தொடர்பு கொண்டு சொன்னேன், ஆனால் அவருக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே இங்கு வந்திருக்கிற அனைவருமே புகழ்பெற்றவர்கள். இங்கிருந்து பேசிவிட்டு சென்றுள்ள ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள் முந்தைய ஆட்சியிலே உள்ள முதலமைச்சருடைய செயலாளராக மிக சிறப்பாக பணியாற்றினார். நான் முந்தைய ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் சந்திக்கிற போதெல்லாம் அவர் உரிய ஏற்பாடுகளை செய்து தருவார். ஏனெனில் நான் நடத்துகிற கூட்டங்கள் உலகத்தமிழ் பொருளாதார மாநாடு, சச்சரவு தீர்வு மாநாடு, அமைதி மாநாடு, அது கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், law and justice, like many other conferences we used to organize in Chennai. All the conferences they helped a lot. I'm very happy to note all the VIPs participated today. இந்த நல்ல நிகழ்ச்சியில் நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் செயலாளர் சென்று விட்டார். இருந்தாலும் எம்எல்ஏ இருக்கிறார், அவர் நிச்சயமாக அரசிடம் எடுத்துச் செல்வார் என்று நான் நம்புகின்றேன். என்ன வேடிக்கைன்னா, அரசாங்கத்தில் போடப்படுகிற சட்டங்கள், அதாவது இங்க ஸ்பீக்கர் முன்னாள் ஸ்பீக்கர் வந்திருக்காரு, அரசாங்கத்தால் போடுகிற நடைமுறைப்படுத்துகிற சட்டங்கள், ஹேண்டிகேப்ட் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக போடப்பட்ட சட்டங்கள் இம்ப்ளிமெண்டேஷன்ல ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள், கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி, பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுடைய அவருடைய அட்மிஷன்ஸ், வேலை வாய்ப்பு, தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, அரசு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், அவர்களுக்கு எப்படியெல்லாம் வேலை அளிக்கிறார்கள் என்பதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு வணிக நிறுவனங்கள், இப்போ ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்னா குறைந்தது ஒரு 2 குறைந்தது 2 ஹேண்டிகேப்ட் கார் பார்க்கிங்காவது இருக்க வேண்டும். அந்த மாதிரி எல்லா நிறுவனங்களிலும் கார் பார்க்கிங் இருக்கணும். அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் வங்கிகள் அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்க வேண்டும். ஆனால் போய் அப்ரோச் பண்ணா, பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் அப்ரோச் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் எங்கிட்ட புகார் மரம் கொடுத்திருக்காங்க. நாங்கள் சட்டக்கதில் வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் இதையெல்லாம் சொல்லுவது எனக்கு தேவையாக தோன்றுகிறது. இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டிய அரசாங்கம் இருந்தாலும் கூட, முதலமைச்சரும் அமைச்சரும் எனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட, சபையிலே சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் வாழ்த்துவதில், பாராட்டுவதில், உங்களை திறமைகளை போற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு உங்களுடன் நிற்கும், தனியாரும் நிற்பார்கள், அரசியல் கட்சிகளும் உங்களுடன் நிற்கும். நீங்கள் மேலும் மேலும் வளர்வீர்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.